இப்போ நம்ம வந்து சிம்பிளாக மசாலாலாம் ரொம்ப போடாமல் நம்ம ஒரு மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு அரை கிலோ மட்டன் நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்கோங்க. அதுலேயே வந்து அரிஞ்சு வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு நல்ல பெருசாக 2 பாருங்கள் போட்டாச்சு. நான் வந்து இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் இதில் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, இங்கே பாருங்கள் நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கோம். அதை நல்லா டைட்டாக தண்ணி இல்லாமல் வச்சுருந்தாக்கா நல்லா 1 மாதம் கூட வரும். அது நம்ம இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள், நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் பாருங்க. மஞ்சத்தூள். நம்ம இதுக்கு வேண்டிய தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு போகிறோம். நம்ம பாருங்கள் இதுக்கு வேண்டிய தண்ணியை ஊற்றியாச்சு. நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் வைக்க போகிறோம். நம்ம குக்கரில் வெயிட் போட்டாச்சு. இப்போ 4 விசில் வந்தோன்னா நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் காடை முட்டை இதை வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ குட்டியோண்டு இருக்குது பாருங்கள். இது நம்ம இது வந்து மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். இதை 4 விசில் வந்துட்டு நம்ம இதை வந்து நிறுத்திட போகிறோம். நம்ம இப்போ இங்கே பாருங்கள் உரிச்சோன்னே இவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். இந்த மஞ்சள் கரும் வெள்ளை கருலாம் தெரியுது பாருங்கள். தேங்காய் அரைச்சி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதுக்கு வந்து எந்த காய் வேணால் போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு போட போகிறேன். நீங்கள் அவரைக்காவோ, முள்ளங்கியோ, முருங்கைக்காய் எது வேணால் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். நம்ம இந்த மாதிரி வெங்காயம்லாம் அந்த கறியிலே வேக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரொம்பலாம் எண்ணெய் செலவாகாது. கொஞ்சோண்டு வெங்காயம் மட்டும் இந்த ஒரே ஒரு பட்டை, ஒரு இலை மட்டும் போட்டுட்டு இந்த ஒரு சின்ன பாதி வெங்காயத்தை மட்டும்தான் போட்டு வதக்க போகிறோம். இதுக்கு எண்ணெயும் குடிக்காது, இதனால் ஒன்றும் டேஸ்ட்டும் குறையாது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த அளவு வெங்காயம் வதக்கிறதுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். நமக்கு மட்டன்லேயே கொஞ்சம் கொழுப்பெல்லாம் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். இதுக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து தனியாக வேக வச்சு இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த அரை வெங்காயத்தை நம்ம வந்து வதக்கணும்ல, அதை வந்து நம்ம குழம்புல கொட்டிட போகிறோம். நம்ம பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது குழம்பு. நம்ம அந்த வெங்காயத்தை நம்ம எடுத்து போட்ட போகிறோம். இங்கே பாருங்கள் வெங்காயத்தை போட்டாச்சு. நம்ம அந்த கட் பண்ண உருளைக்கிழங்கையும் போட்டுற போகிறோம். நம்ம உப்பு போட்டு இப்போ கொதிச்சதுன்னா நம்ம தேங்காய் ஊற்றணும். அவ்வளோதான். நம்ம இதுக்கு வேண்டிய உப்பு போட்டுறோம். உப்பு போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இனி நம்ம அரைச்ச தேங்காய் ஊற்ற போகிறோம்.
இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியில் கரைச்சோன்னா அடியில் அந்த திப்பியெல்லாம் நின்று போய்டும். அதில் ஒரு கொதி வந்த உடனே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியது தான். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், உடனே செஞ்சிடலாம். எந்த மசாலா அதெல்லாம் எதுவுமே வேணாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.